அவரே எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குரு அவரே எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கங்கள் இந்த நல்ல தருணத்திலே உரித்தாகட்டும். ராகு காலம், யமகண்டம், இந்த இரண்டு நேரங்களையும் பார்த்துதான் அனைத்து காரியங்களும் செய்வது என்பது சரியா இல்லையா? ஐயோ ராகுகாலம்பா இப்ப வெளியில போகக்கூடாது, ஐயோ யமகண்டம்பா இப்ப வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்றது, இந்த காரியத்தை இப்ப செய்ய வேணாம், இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது, இது சரிதானா? இன்னைக்கு மக்கள் மத்தியில காலம் என்பது மிகப்பெரிய பொன் போன்றது, அதை நழுவ விட்டால் மீண்டும் வராது என்கிற ஒரு கருத்தை பல அறிஞ பெருமக்கள் வலியுறுத்துகின்ற சூழ்நிலையில் இந்த ராகு காலம் யமகண்டம் பார்க்க வேண்டுமா அப்படி என்று ஒரு விஷயம் இல்லையா? சரி, ஒரு விஷயத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன தெரியுமா? ராகு காலத்துல ஒரு இடத்துல ஒரு 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கிறது, இந்த நேரம் மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும், மற்ற நேரத்துல கிடைக்காது என்று யமகண்டத்துல சொல்றாங்க. என்ன பண்ணுவீங்க? இப்ப போய் வாங்கின்னு வந்தா பிரச்சனை ஆயிடுன்னு விட்டுடுவீங்களா? பார்க்கிற நீங்களே விட மாட்டீங்க ஒண்ணு. சரி, அப்போ அது பார்த்துட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டா அந்த 5 லட்சம் யமகண்டத்துல வாங்கினதுனாலதான் வீணா செலவாய் போச்சுன்னு நம்ம சொல்லுவோம்ல, இதுவும் இருக்கு. இப்ப ராகு காலத்துல பாத்தீங்கன்னா நேரம் இருக்கு, இந்த ராகு காலம் போனா காரியம் நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? சரி, இதே ராகு காலத்துல உடம்பு சரியா இல்லை, திடீர்னு ஏதோ வலி, வயிற்று வலி, நெஞ்சு வலி தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது. அப்போ நேரா ஓடி போய் ராகுகாலம் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனா நம்ம சிக்கல் ஆயிடும்னு யோசிப்பீங்களா? போயிட்டோம், சேர்ந்துட்டோம். அவர் என்ன சொல்றாரு? இல்ல இது பிரச்சனை இருக்கு, ஒரு 10 நாள் பெட்ல இருக்க வேண்டியன்னு மருத்துவர் சொல்றார். ஐயோ ராகு காலத்துல சேர்ந்ததுனால தான் மருத்துவத்துல 10 நாள் இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லுவீங்களா? பாருங்க, ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். நேரம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளிகளும் கடந்து விட்டால் மீண்டும் வராது. நாளும் அப்படி சென்று விட்டால் மீண்டும் வராது. காலத்தை விரயம் செய்பவன் தன் வாழ்க்கையை விரயம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும். கால விரயங்களை செய்யற யாருமே பாருங்க பெரும் நிலைக்கு வர முடியாது. பெரிய செல்வாக்குள்ளவங்கெல்லாம் பாருங்க, நேரம் ஆச்சா கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க. சரி சாமி, என்ன சொல்றீங்க அப்படின்னா, உழைப்புக்கும் அறிவுக்கும் எப்பவுமே இந்த யமகண்டம் ராகு காலம் என்பது இல்லைங்க, பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அந்த நேரத்துக்கு கூட நீ உழைப்பும் அர்த்தமுள்ள விஷயங்களையும் அறிவு சார்ந்த விஷயங்களையும் நீ செய்யும் பொழுது அந்த நேரத்தில் எந்த தீவினைகள் இருந்தாலும் அதுவே உனக்கு உறுதுணையாக மாறி போகுங்க. ராகு காலத்துல போனா மட்டும் விபத்து நடக்கிறதா? யமகண்டத்தில் போனால் மட்டும் விபத்து நடக்கிறதா? பாருங்க, ஆன்மீகமும் சரி, இந்த மாதிரி விஷயங்களும் சரி, நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அதீத நம்பிக்கை மூட நம்பிக்கையா இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் நான் இதை சொல்றேன். இப்ப ஒரு நேரத்தினுடைய எவ்வளவு, இப்ப ராகு காலம்னு வச்சுக்கோங்க, அடியார்களின் வேண்டுதல் நிறைவேற்றும் அங்காரக விநாயகர் சதுர்த்தி. வினைகள் தீர்த்து நல்ல திருப்பம் தரும் தீர்த்த மகா மந்திர வேள்வி. நாள் 23/2/2019, சனிக்கிழமை. நேரம் காலை 10 மணி. அடியார்களின் வேண்டுதல் நிறைவேற தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் இலவசமாக நடத்துகின்றார். இடம் ஸ்கந்தாலயா சுவாமிகளின் ஆசிரமம், சிறுவாக்கம் கிராமம், காஞ்சிபுரம். விருப்பம் உள்ளவர்கள் தங்களின் ராசிக்கான மூலிகையை கட்டணம் செலுத்தி பெற்று சங்கல்பம் செய்து யாகத்தில் சமர்ப்பிக்கலாம். வேள்வியின் மிகச் சிறந்த அம்சங்கள்: 5 அற்புத சக்திகளின் தரிசனத்துடன் 5 வித தீர்த்தங்களின் அருள்மழை பொழியும் மகா மந்திர வேள்வி. மேலும் விவரங்களை அறிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும். அழைத்து மகிழ்கின்றோம். அனுமதி இலவசம்.
இப்போ வாரத்தில் அந்த 7 நாளும் இது ராகு காலம், இது யமகண்டம்னு ஏன் குறிப்பிட்டதுன்னா, இயற்கையினுடைய சுழற்சியிலேயே சில மாறுதல்கள் இருக்கும். இப்போ சூரியன் உச்சத்துக்கு போகிறது, அது காலையில் எழும்போது அந்த நட்சத்திரம், அந்த திதி, அந்த சுழற்சியின் வாயிலாக சில நச்சுத்தன்மைகள் இருக்கும் என்பதற்காக அந்த நேரத்தில் போய் எந்த காரியம் செய்து விடாதீர்கள் என்று முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. நான் நிறைய பகுதியில் கொடுத்த அமிர்த யோகம்னா என்ன, சித்த யோகம்னா என்ன, வான்மண்டலிருந்து அது எப்படி கிடக்கிறது என்பது நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். அந்த வகையில தான் இந்த ராகு காலம் யமகண்டமும். ஆனா உழைப்பும் நமக்கு திடமான மன உறுதியும் இருந்து அது நல்ல காரியத்தின் பொருட்டாக செயல்படும் பொழுது அது நம்மை தாக்குவதில்லை. இந்த நேரத்தில் ஆரம்பிச்சா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு கிடையவே கிடையாது. இது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுங்களா? அன்னைக்கு ராசி பலன் பார்க்கறது, அப்புறம் ஓரைகளை பார்க்கறது, அப்புறம் ராகு காலம் யமகண்டம் பார்க்கறது, அப்புறமா சகுனங்களை பார்க்கறது, அது மட்டும் இல்லாம ஒத்துப்போகாத நிறங்களை பார்க்கறது, இதெல்லாம் பாருங்க உங்களுடைய அறியாமையும் மன பலவீனம் என்றுதான் நான் சொல்வேன். ஏன்னா ஓரை, நாட்கள், நட்சத்திரங்கள் ஒரு நாளுக்கு நிறைய ரகசியம் இருக்குங்க. வருங்காலத்தில் நான் உங்களுக்கு அது கொடுக்குறேன். எப்படின்னா ராகு காலம் இருக்கட்டும், யமகண்டமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்க ஏதாவது ஒரு காரியத்துக்கு முயற்சி செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய நான் உதாரணத்துக்கு சொல்றேன், அபரஜிந்த முகூர்த்தன்னு பேர் இதுக்கு. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு அற்புதத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் செய்கின்ற காரியம் கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் நல்ல காரியங்கள். காலதாமதமானாலும் அது கை நழுவி போகாது என்பதை கருத்தில் வச்சுக்கோங்க. இதுல ராகுகால யமகண்டம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இது மாதிரி 1 to 2 மாதிரி ஒரு நாளைக்கு பல விஷயங்கள் இருக்கிறது. ஆக ராகுகால யமகண்டம் பார்த்து உங்களுக்கு வரவேண்டிய நல்ல யோகத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனதிடம் உன் உழைப்பு, உன் அறிவின் பலம் இருக்குமே ஆனால் அந்த காலத்தை வீண் செய்யாதீர்கள். அந்த காலத்தினால் எந்தவித பிரச்சனையும் வரவே வராது. நீ சிந்தனையோடு நடை போட்டு கொண்டா ஒரு ரோட்ல நடக்கிறீங்க, எதையோ எங்கேயோ ஞாபகம் வச்சுட்டு நடந்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று நீங்க காலிடறணும், அல்லது சிந்தனை மாதிரி வழி தவறி போகணும், இல்லையா மனம் ஸ்லோவா போகணும். ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். திடமான மனம் கொண்டு சாதித்து அதை செய்து முடித்து விட்டு வர வேண்டும் என்ற உறுதி உண்டு, கொள்கை கொண்டால் இந்த ராகு கால யமகண்டத்தை பற்றி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கிறீங்க, அமாவாசையில குழந்தை பிறந்தா என்ன, யமகண்டத்துல குழந்தை பிறந்தா என்ன அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. ராகு காலத்துல குழந்தை பிறந்தா என்ன? எத்தனை குழந்தைகள் ராகு காலத்துல பண்ணிட்டு உலக சாதனை பண்ணியிருக்கு தெரியுங்களா? எத்தனை குழந்தைகள் யமகண்டத்தில் பிறந்து மருத்துவராகி எவ்வளவு பேரை காப்பாத்துறாங்க தெரியுங்களா? நிறைய இருக்குங்க. அனுபவ ரீதியா சொல்றேன் நானு. அப்போ பிரசவிக்கிற நேரம் வந்துருச்சு, யமகண்டம் வேற வழி கிடையாது, தாயையும் சேயையும் காக்க வேண்டும் என்றால் இப்ப நம்ம பிரசவத்தை செய்து தான் ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் வரும் பொழுது காப்பாற்றுவதை பார்க்கிறோமே தவிர யமகண்டத்தை பார்க்க மாட்டோம். அப்போ அந்த தாயும் சேயும் நலமாக பிறப்பாங்க, 2 பேரும் நல்லாவே இருப்பாங்க. எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க, அதை விட்டுடுவோம். எது காரணங்கள் எல்லோரும் எல்லாம் சொல்லிட்டு வராங்களோ அதையே நாம் பின்பற்றிட்டு இருப்போம். கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்து எழுப்புணர்ச்சியில நம்ம வருவதற்கான சிந்தனையை நம்ம கொள்வதல்ல, அல்லது சிந்தனைக்கான குருவையும் தேடுவதல்ல. அப்படி எல்லாம் தேடினால் இதற்கு ஒரு எழுப்புணர்ச்சி இருக்கும். காலத்தை பயன்படுத்துங்கள், நிமிடத்தை கூட விரயமாக்கி விடக்கூடாது. அப்போ மணித்துளிகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கால விரயம் உன் வாழ்வு விரயம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதை கருத்தில் வச்சுக்கிட்டு ராகு கால யமகண்டத்தை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை என்றதை பதிய வச்சுக்கிட்டு மனோதிடம், உறுதியான உழைப்பு, நல்ல செயல், இதை போட்டு நடைபோடுங்க, ஒண்ணுமே வராது. அடுத்த பகுதியோடு பார்க்கிறேன். வணக்கம். குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே.